ஓம் பூஜ்ய சாமிஜி தயானந்த சரஸ்வதி அவர்களின் வீடுதோறும் கீதோபதேசம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் 59வது ஸ்லோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். பார்ப்போம். விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஷமுரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஸ்லோகத்தின் வேடு பை வேடு அர்த்தம்: நிராகாரஸ்ய உணவிடாத, தேகினக மனிதனுடைய, விஷயாக இந்திரியங்கள், ரசவர்ஜம் ருசியை விட்டுவிட்டு, வினிவர்த்தந்தே பின்வாங்குகின்றன, பரம் பிரம்மத்தை திருஷ்டுவா அறிந்தபின், அஸ்ய இவனுக்கு, ரச அபி ருசியும் நிவர்த்ததே போய்விடுகிறது. ஸ்லோகத்தினுடைய சாரம்: தன் இந்திரியங்களுக்கு உணவிடாத மனிதனுடைய இந்திரியங்கள் ருசியை விட்டுவிட்டு பின்வாங்குகின்றன. பிரம்மத்தை அறிந்தவன் இவனுக்கு அந்த ருசியும் ஏக்கமும் போய்விடுகிறது. பூஜ்யசாமியுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். நினைத்தபோது விஷயங்களிலிருந்து தன் புலன்களை உள்ளடக்கி வைப்பதனால் மட்டும் ஒருவன் ஞானத்தில் நினைத்திருக்க முடியுமா? ஞானத்தில் நிஷ்டை பெற முடியுமா என்ற கேள்வி இங்கு எழுகிறது. முடியாது என்றே கூற வேண்டும். ஏனெனில் யோகிகள் புலனடக்கம் செய்வது போல அறிவினர்களும் புலனடக்கம் செய்கிறார்கள். அசுரர்கள் பலரும் புலனடக்கம் செய்து தவம் புரிந்து இருக்கிறார்கள். புலன்களை அடக்கி ஓரிடத்தில் அமர்வதால் மட்டுமே ஒருவர் சிதப்பிரக்ஞன் ஆவதில்லை. இதை சங்கரர் கேள்வியாக எழுப்பி அதற்கு விடை கூறுவதன் மூலம் நம் சந்தேகங்களை நீக்குகிறார். ஆசைகள் இருந்தாலும் அவற்றுக்கு ஊக்கமளிக்காமல் இருப்பதற்காக ஒருவன் விஷயங்களிலிருந்து தன் புலன்களை விலக்க வைக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களுக்கான ருசி அவன் மனதை விட்டு எளிதில் போவதில்லை. அப்படியென்றால் இது ஆசைகளை உள்ளே அழுந்த அடக்கி வைப்பதல்லவா? சூப்பர்பெஷன் என்றால் சுப்ரீசன் அல்லவா? இதை எப்படி புலன்களை உள்ளே எடுத்து வைப்பது என்று கூற முடியுமா? உள்ளே குமரிக்கொண்டிருக்கும் ஆசைகள் என்றால் ஒரு நாள் எரிமலை போல வெடித்து விடாதா? அப்பொழுது ஒன்றுக்கு 2 பங்காக அவற்றை அனுபவிக்க தோன்றாதா என்பது கேள்வி. ஆம், ஒரு விஷயத்துக்கு மனதில் மதிப்பு இருக்கும் வரை, ருச்சி இருக்கும் வரை அதற்கான ஏக்கமும் இருக்கும். அப்பொழுது என்றால் ஒரு நாள் அவன் இந்திரியங்கள் வசத்தில் அகப்பட்டு கொள்வான். இந்திரியங்கள் அடங்கி இருப்பது போன்று இருந்தாலும் விஷயங்களில் ருச்சி இருக்கும் வரை அவை பதுங்கி இருக்கின்றன. என்றால் ஒரு நாள் சரியான சூழ்நிலையில் அவை அவனை அடக்கி தம் வசத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. ருசி எளிதில் போவதில்லை என்ற தலைப்பில் பூஜ்ய சாமிஜி கூறுகின்றார்: விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை இழுத்து நிறுத்துவது சாதாரண மனிதர்களுக்கும் முடியாமல், ஆனால் அவர்கள் மனதில் அந்த விஷயங்களுக்கான மதிப்பு, ருச்சி, ஏக்கம் முதலியவை எளிதில் போவதில்லை. அவர்களுக்கு சில புலனின்பங்களும் சில அனுபவங்களும் முக்கியமானவை என்று தோன்றுகின்றன. அவையின்றி நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்றும் தோன்றுகின்றது. அப்பொழுது அவர்கள் புலனின்பங்கள் துக்கத்தையே கொடுக்கும் என்று யாராவது சொல்ல கேட்டிருக்கலாம், அல்லது புத்தகங்களில் படித்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் புலன்களை அவற்றின் விஷயங்களிடமிருந்து அடக்கி வைக்க முயல்கிறார்கள். ஆனால் மனதில் அவற்றுக்கான ருசியும் ஏக்கமும் போவதில்லை. மற்றும் சிலர் தியானம் பழகினால் மன அமைதியும் தன் நிறைவும் பெறலாம் என்று புலன்களை அடக்கி தியானம் புரிகிறார்கள். அவர்களும் சில விஷய அனுபவங்களுக்கு மதிப்பும் ருசியும் வைத்திருக்கிறார்கள். பின்பு எப்படித்தான் புலன்களின் உள்ள ருசியை நீக்குவது என்ற தலைப்பில் சுவாமிஜி கூறுகின்றார்: பொதுவாக புலன் இன்பங்களுக்கு இருக்க மதிப்பு அதன் சுய மதிப்பை பொறுத்ததல்ல. மாறாக அது நாம் அதற்கு உணர்ச்சிபூர்வமாக கொடுக்கும் மதிப்பாகும். நாம் சிறிது சிந்தித்து பார்த்தால், சிறிது விவேகத்துடன் புலனின்பங்களை ஆராய்ந்து பார்த்தால், நான் நினைப்பது போன்று உண்மையில் அவற்றில் எந்த மதிப்பும் இல்லை என்பது தெரிய வரும். நான் நினைப்பது போல அவை நமக்கு உண்மையான பாதுகாப்போ அல்லது நினைத்த இன்பத்தையோ தருவதில்லை என்பதை புத்தி பூர்வமாக உணர்வோம். ஆனால் அவற்றுக்கு உண்மையான மதிப்பு ஏதுமில்லை என்று புத்தி பூர்வமாக தெரிந்தாலும் அவற்றிடம் நமக்கு உள்ள
உணர்ச்சி பூர்வமான மதிப்பு எளிதில் போவதில்லை. அது எப்படி போகும், எப்பொழுது போகும் என்றால், உணர்ச்சிகள் நம் வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. உணர்ச்சிகள் நம் தனித்தன்மையை வெளிப்படுத்துகின்றன. அதனால் அவற்றை நாம் எளிதில் விளக்க முடியாது, விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய உணர்ச்சிகள் நம் மீது முழு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடும் என்பதால் அவற்றை நாம் புரிந்து கொள்ள முயல வேண்டும். அவற்றை எப்படி சமாளிப்பது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். முதலில் உணர்ச்சி பூர்வமான மதிப்பு வேறு, புத்தி பூர்வமான மதிப்பு வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை புலன்களின் விஷயங்கள். இவற்றில் சுயமாக இன்பமோ பாதுகாப்போ இல்லை. பணமோ பொருள்களோ என்னிடம் இருக்கும்போதும் நான் பாதுகாப்பு அற்றவனாக உணர்கிறேன். ஆதலால் இவற்றில் நாம் காணும் மதிப்பு இவற்றில் நான் ஏற்று வைக்கும் மதிப்பாகும். அது இவற்றின் சுய மதிப்பு அல்ல. உண்மையான பாதுகாப்பை நான் உணர வேண்டும் என்றால் அதை நான் என்னிடமே தேடிப்பெற வேண்டும். இப்படி நம்மால் அறிவுபூர்வமாக சிந்திக்க முடிகிறது. ஆனாலும் இவற்றில் உள்ள நம் உணர்ச்சி பூர்வமான மதிப்பு போவதில்லை. பணம் பாதுகாப்பை தராது என்று நமக்கு நன்கு தெரிகிறது. ஆனால் அதனிடம் உள்ள உணர்ச்சி பூர்வமான மதிப்பு போவது கடினம். மேலும் பணம் பாதுகாப்பை தராது என்று அறியும் போதே பணம் நமக்கு தேவையான பொருள்களை வாங்க பயன்படுவது என்று அறிகிறோம். அப்பொழுது அதன் மீது நமக்கு அறிவுபூர்வமான மதிப்பு உண்டாகிறது. ஆதலால் பணத்தின் எந்த மதிப்பும் இல்லை என்று கூறுவது அசட்டுத்தனமாகும். பணத்தின் மதிப்பு என்று தலைப்பில் சுவாமிஜி கூறுகின்றார், பணம் பாதுகாப்பை தராது என்பது உண்மை. ஆயினும் உணவு, வீடு, துணிமணிகள், கல்வி, மருத்துவ ஆலோசனை, சிகிச்சை இப்படி பல தேவைகளையும் வசதிகளையும் பணம் பெற்றுத்தரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆதலால் அதற்கென்று ஒரு மதிப்பு இருக்கும்போது பணத்திற்கு மதிப்பே கிடையாது என்று எப்படி ஒதுக்குவது? ஆனால் பணம் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி. பணம் இருப்பவனே வாழ்க்கையின் வெற்றி பெற்றவன் என்ற எண்ணம் பணத்திற்கு நாம் கொடுக்கும் உணர்ச்சி பூர்வமான மதிப்பு. நம் வீட்டுக்கு ஒருவர் புத்தம் புதிய காரில் வந்து இறங்கும் பொழுது அது நம் பழைய மொபைட்டையும் சிறிய பழைய வாடகை வீட்டையும் சுட்டி காட்டுவது போல உணர்கிறோம். அப்பொழுது நமக்கு பணம் இருந்தால் கார் வாங்கலாமே, சொந்த வீடு இல்லாவிடனும் அழகான பெரிய வாடகை வீட்டிற்காவது குடிபோலாமே என்று தோன்றுகின்றது. பணத்தை வைத்து நாம் வெற்றியை நிர்ணயிக்கும் பொழுது இதை வாங்கவில்லையே, அதை அடையவில்லையே என்று நம் மனதில் பதிவு செய்யப்பட்ட உணர்ச்சி பூர்வமான மதிப்பீடுகளின் ஒளிநாடாக்கள் திரும்ப திரும்ப ஒலிப்பதை நம்மால் தவிர்க்க முடிவதில்லை. இதுதான் ருச்சி என்பது, ஏக்கம் என்பது. இந்த ருச்சியை எப்படி போக்குவது? இதை அடக்கி வைப்பதால் பலனில்லை. அடக்கி வைத்தால் ஒரு நாள் எரிமலையாக விடுத்து விடலாம் என்பதையும் பார்த்தோம். கிருஷ்ணர் இதற்கான வழியை கூறுகிறார். விஷயா என்பது பொதுவாக புலன்களால் நுகரப்படும் பொருட்களை குறிக்கும். ஆனால் இங்கு அவை இந்திரியங்களை, புலன்களை குறிக்கின்றன. ஏனெனில் இதற்கு முந்தைய சுலோகமும் பின்வரும் சுலோகமும் இந்திரியங்களை பற்றியே கூறுகின்றன. சாஸ்திரத்தில் வேறு இடங்களில் கூறப்படுவதையும் மனதில் கொண்டு சங்கரர் இங்கு விஷயாக என்பதற்கு புலன்கள் என்று பொருள் கூறுகிறார். எவன் புலன்களின் விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றானோ, புலன்களுக்கு விஷயங்களை மறுக்கிறானோ, அவனை இங்கு நிராகாரக என்று பகவான் குறிப்பிடுகிறார். எது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அது ஆகாரம் எனப்படும். புலன்களால் நுகரப்படும் பொருட்கள் புலன்களுக்கு ஆகாரமாக, உணவாக கூறப்படுகின்றன. எவன் தன் புலன்களுக்கு உணவிடுவதில்லையோ அவன் நிராகாரக என்று கூறப்படுகிறான். மேலும் அவன் இந்த தேகத்தில் உறைவதால் தேகி என்றும் கூறப்படுகிறான். புலன்களுக்கு உணவிடாமல் அவற்றை அடக்கி வைத்து கடுமையான கட்டுப்பாட்டில் இருப்பவன் விவேகியாகவும் இருக்கலாம், அவிவேகியாகவும் இருக்கலாம், மூர்க்கனாகவும் இருக்கலாம் என்கிறார் சங்கரர். இப்படி கட்டுப்பாட்டை உடையவன் புலன்கள் அவனிடமே வினிவர் தந்து திரும்புகின்றன. விஷயங்கள் இல்லாததால் புலன்கள்
அவனிடமே திரும்பி வந்தாலும் பொருட்களிடம் அவனுக்குள்ள ரசத்தை ருச்சியை விட்டுவிட்டே திரும்புகின்றன. ரஜவரசம், அதாவது அந்த பொருட்களில் அவனுக்கு உள்ள உணர்ச்சி பூர்வமான மதிப்பு இன்னமும் இருக்கிறது. பொருட்களில் சுயமான மதிப்பு இல்லை, அது நாம் அதற்கு அளிப்பதாகும் என்று ஒருவன் அறிவுபூர்வமாக அறியலாம். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். தயானந்தமேடு.